முருகனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக தான் பல நாட்களாக விரதமிருந்து வழிபடுகிறோம். ஆனால் விரதமிருந்து வழிபடும் போது முருகனின் அருள் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கும். உங்களின் சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆமாங்க, முருகனின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய கனவை பற்றி தான் அறிந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு இந்த கனவுகள் வந்திருக்கா என்பதை கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய கனவில் மயில் வந்துள்ளது அப்படி என்றால் உங்களுக்கு முருகனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று அர்த்தம். நீங்க எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றியை அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் வெளியே செல்லும் போது மயிலை பார்ப்பது போல கனவு கண்டால் நீங்க உண்மையான முருக பக்தர் என்பதை குறிக்கிறது. உங்களுக்கு துணையாக முருகன் எப்போதும் இருப்பார். மயில் தோகையை விரித்திருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் என்று அர்த்தம். இதற்கு துணையாக முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. முருகனின் வேலை கனவில் கண்டால் உங்களுக்கு முருகனின் அருள் முழுமையாக இருக்கிறது என்று அர்த்தம். நீங்க எந்த செயல் செய்தாலும் தைரியமாக செய், உன் கூட தான் நான் இருக்கிறேன் என்பதை முருகன் கூறுகிறார். முருகனின் படம், சிலை போன்றவற்றை கனவில் கண்டால் உங்களுக்கு முழுமையாக முருகனின் அருள் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. உங்களுக்கு துணையாக முருகன் எப்போதும் இருப்பார். முருகன், வள்ளி, தெய்வானை மூவரும் சேர்ந்து வந்தால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது. இவர்களைப் போல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழப் போகிறீர்கள் என்பதையும் உணர்த்துகிறது. உங்களுக்கு துணையாக முருகன் எப்போதும் துணையாக இருக்கிறார். முருகனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் முழுமையாக இருக்கிறது. குழந்தை முருகன் கனவில் வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த வீடியோவில் கூறியுள்ள கனவுகள் எல்லாருக்கும் வராது. முருகனின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய. செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது எப்படி? முருகப்பெருமானுக்கு பொதுவாக மாதந்தோறும் 3 விரதங்கள் கடைபிடிக்கப்படும். முதலாவதாக வார விரதமான செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்வது. வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகும். குறிப்பாக ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்களால் வாழ்க்கையில் முன்னேற தடை ஏற்பட்டால் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு மிக மிக உகந்தது. வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து 6 நெய் தீபங்கள் ஏற்றி மனம் உருகி வேண்டிக் கொண்டால் சுபிட்சம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையில் நீராடி அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு மீண்டும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து முருகனை உளமாற வழிபடுவதால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பின் அதன் தீவிரம் குறைந்து நன்மையான பலன்கள் உண்டாகும். முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார்.